ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவங்க கம்பெனிலேயே அவன் நல்லா ஒர்க் பண்ணான் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த நேரம் அவன் பக்கத்தில் நிற்கிறவனும் என்னடா உன் மூக்கில் ஏதோ பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை வச்சு பார்க்குறான். நைட்டு ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா, அண்ணன்காரனுக்கு கால் பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் புலம்போன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப அவன் யோசிச்சு பார்த்துட்டு இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராது, நம்ம நேர போயிட்டு அண்ணங்காரன்ட்டே பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். அங்க அண்ணங்கார நடந்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாதையிலே படுத்துக்கிட்டு இங்க பாருடா, இன்னைக்கு நீ முடிவு பண்ண நானா அவளா அப்படின்னு கேட்க நம்ம அண்ணங்காரனும் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கதா, அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போக இதை பார்த்த ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு டே அண்ணா ப்ளீஸ்டா நான் சொல்றத கேளுடா, அவளை கல்யாணம் பண்ணிக்காதடா, ஒருவேளை அவ எதுவும் உன்னை பிளாக்மெயில் பண்றாளா அப்படின்னு கேட்க நம்ம அண்ணங்காரனும் அப்படிலாம் எதுவும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் நீ எதுக்காக என் கண்ணை பார்த்தே பேச மாட்டேற, முதல்ல என்னை பார்த்து பேசு அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு போக அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் செலிப்ரேஷன் பண்றாங்க. இவளுக்கு தான் ஆக்டிங்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல, அதை நினைச்சு செலிப்ரேஷன் பண்ண நம்ம ஹீரோன் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து வந்து பின்னாடி உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா வராங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, போன டிராமால பார்த்தோம் இல்லையா லோரா மேடம், அவங்களே தான். அவங்க வந்து ஹீரோனை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனும் நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப ஹீரோனோட அம்மாவும் உனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா விட்டுறான், எதுக்கு கஷ்டப்பட்டு பாக்குற அப்படின்னு கேட்க உடனே ஹீரோனு என்னம்மா நீ எனக்கு அம்மா தானே, நீ என்கிட்ட என்ன சொல்லணும், நல்ல மோட்டிவேஷனலா பேசணுமா, நீ கஷ்டப்பட்டு பண்ணுன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா அம்மா காரியம் மற்றவங்க உன்னை எப்படி பார்ப்பாங்கன்னா நீ எப்படி நடிக்கிற, என்ன பண்ற, ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா நானோ உங்க அப்பாவோ அப்படி கிடையாது, என்ன இருந்தாலும் நீ என் பொண்ணு, நான் அப்படி மட்டும்தான் யோசிப்பேன். ஸோ இதை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ போயிட்டு நல்லா செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு அங்கிருந்து போக நம்ம ஹீரோன்னு ஃபீல் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அண்ணன்காரன்ட்ட போயிட்டு அன்னைக்கு ஹீரோயின் சொன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன சீக்ரெட் எனக்கு தெரியாம ஒளி வச்சிருக்க, அப்ப நான் உனக்கு வேற யாரோடா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே அண்ணங்காரனும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்குள்ள ஹீரோயின் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல இதை கேட்ட அண்ணங்காரனும் அங்க இருந்து கிளம்ப போக நம்ம ஹீரோ டே உனக்கு அவதான் முக்கியமானு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு பாதையை மறைச்ச மாதிரி படுத்துக்கிட்டு இப்ப நீ எப்படி போறன்னு பாக்குறேன், நீ எப்படி போனாலும் இதை தாண்டி தான் போகணும், உன்னால முடியுமா அப்படின்னு கேட்க அப்பா அண்ணங்காரனும் என்ன மன்னிச்சிடுறா தம்பி, இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்காரன் வந்து ஹீரோ மேலேயே ஏறி மிதிச்சு அங்க இருந்து போக இதை பார்த்த ஹீரோ உனக்கு அவ அவ்வளவு முக்கியமாடா அப்படி மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்களோட ஃபோனில் நம்ம அண்ணன்காரனோட ஃபோட்டோ வந்திருக்கு. இவங்க தான் எல்ஜி குரூப்போட மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ஏட்டி இது நம்ம ஹீரோன் பேசிக்கிட்டு இருக்காங்களா அந்த பையன் தானே, பார்க்க ரொம்ப ரிச்சாக இருப்பான் போலயே, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் அண்ணன்காரனும் வராங்க. இதை பார்த்து ரெண்டு பேரும் வாயை பொழந்து உட்காந்துருக்கா. அடுத்து அண்ணன்காரனும் ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனும் நீ சொன்ன மாதிரி நான் நடிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட அண்ணங்காரனும் இங்க பாரு இப்போ ஓகே சொல்லிட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்ல அப்ப ஹீரோனும் நான் ஒரே ஒரு டைம் அது என்னோட முயற்சியால நான் ஃபீமேல் லீடர்ல நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னை நம்பி இந்த ஒர்க்கை கொடுத்துருக்க, ஸோ நான் இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவேன், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்ல நம்ம அண்ணன்காரனும் சரி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் தலையில ஒரு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெட்ல படுத்துருக்க. அவன் ஃப்ரெண்டுக்காரனும் வந்து என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்க அப்போ நம்ம ஹீரோவும் இந்த மேனேஜ்மெண்ட்டும் கையை விட்டு போக போகுது, என் மூக்கில் வேற அடிபட்டு இருக்கு, இதுல வேற என் அண்ணன்காரன் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற சொல்லிட்டான், எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன ஒரு வார்த்தையை யோசிச்சு பார்க்கறான். அதாவது ஹீரோயின் சொல்லியிருப்பா எப்ப பார்த்தாலும் நீ ஹாப்பியாவே இருக்க மாட்ட, ஒரு நாள் கஷ்டப்படுவ, அப்ப நீ என்ன நினைச்சு பாப்ப அப்படி மாதிரி சொல்லியிருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் என்ன வாயிடி உன் வாயி, நேற்று நைட்டு தான் சொன்னா அதுக்குள்ள நான் அப்படி படுத்திருக்கனே அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா ஃப்ரெண்டுக்காரனா உனக்கு ஏதாவது சமைச்சு தரணுமாடா அப்படிமா கேட்க நம்ம ஹீரோ எது கிளம்புடா அப்படி மாதிரி போத்திக்கிட்டு படுக்க ஃப்ரெண்டுக்காரனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து ஹீரோவும் இவ்வளவு சீக்கிரம் இதுல இருந்து நான் தோல்வி அடையவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறான். போயிட்டு வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, யாரையும் காணோம். அந்த நேரம் ஹீரோனோட மாமங்காரன் இருக்கான்ல, அவன் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ஏதோ வித்துக்கிட்டு இருக்காமல இருக்கு, அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கான டாய்ஸ் எல்லாம். இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுக்கும் அப்பாடா உள்ள போக என்ன சாக்கு கிடைக்குன்னு பார்த்தோம், இவரே கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போக அங்க எதார்த்தமா அந்த ஹீரோன்னு இவனை பார்த்துட்டு இங்கே என்ன பண்றான் அப்படின்னு கேட்க அப்பா மாமக்காரனும் ஆல்ரெடி உங்க ரெண்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நடந்து வருவான் பாருங்க. இடையில ஒரு காரு கிடக்க அது மேல வச்சு மிதிக்க கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது.
இதை பார்த்த ஹீரோனும் வெளியில வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில அழைச்சிட்டு போயிட்டு என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு காலி கிரவுண்டுக்கு தான் அழைச்சிட்டு போக இதை பார்த்த ஹீரோயினும் கையில ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டு பின்னாடியே வர உடனே ஹீரோவும் என்னடியே நடிச்சு கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனும் இல்லடா தனியான இடம் நான் வேற அழகா இருக்கேன் நீ ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அதனாலதான் சேஃப்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் உனக்கு தான் அவ்வளவு மூளை இருக்குல்ல அதை வச்சு இது என்ன இடம்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன்னு சுத்தி பார்த்துட்டு எல்ஜி பில்டிங்னு ஏதோ எழுதியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் ஆமாப்பா இது எல்லாமே என்னோட சேவிங்ஸ் அது இதுன்னு போட்டு இந்த இடத்த வாங்கி வச்சிருக்கேன் ஆனா நீ மட்டும் இப்ப அண்ணனை கல்யாணம் பண்ணினா வச்சுக்கியா எல்லாமே கையை விட்டு போயிடும் ப்ளீஸ் தயவு செஞ்சு அண்ணனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் நீ என்கிட்ட சாரி சொல்லு அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனும் இன்னும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கு வேற வழியே இல்லாம காலில் வரைக்கும் விழுந்துடும் அம்மா என்ன மன்னிச்சிருமா தயவு செஞ்சு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் சாரிப்பா ஆல்ரெடி உன் அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போக அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களா அதாவது இந்த லேண்டை கூட ஒருத்தர் இருந்து வாங்கியிருப்பார்ல அவரு வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்ச அடி அடின்னு அடிக்கிறாரு நீ ஏமாத்தி இந்த நிலத்தை வாங்கிட்டீல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அவரோட பேரன் வராரு அதாவது இந்த கல்யாணம் மாப்பிள்ள அவரு வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஏய் நீ ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானே அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை சிக்கணுமா அப்படி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ள வந்து வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறாரு அங்க உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு வந்துட்டு வாடி எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் நான் யதார்த்தமா வந்துகிட்டு இருந்தோம் வீட்டுக்காரர் என்ன பார்த்துட்டாரு அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படி மாதிரி சொல்ல அப்ப அந்த மாப்பிள்ளையும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் உங்க ரெண்டுக்கு எப்படி பழக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க உடனே ஹீரோவும் இவளா என் அத்தை பொண்ணு அப்படி மாதிரி சொல்ல பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிமா கேட்க உடனே ஹீரோவும் பார்த்தா தெரியலையா இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஊட்டி விடுறங்கிற பேர்ல சாப்பாடெல்லாம் எடுத்து அவ ட்ரெஸ்ல கொட்ட இதை பார்த்த ஹீரோனு நான் சும்மா விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு தொடச்சு விடுறங்க பேர்ல மூஞ்சில எல்லாம் போட்டு இழுப்ப ஒரே கூத்தாதான் இருக்கு அடுத்து ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில போக அந்த நேரம் அந்த கல்யாண பொண்ணு வந்துட்டு இங்க பாரு அதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஆல்ரெடி பணம் எல்லாம் கொடுத்துட்டேன் நடிக்க சொல்லி இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படிமா கேட்க அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்காரியா நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம அண்ணன்காரனை தான் காமிக்கிறாங்க அவன் வந்து தாத்தா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காமல இருக்கு ஆனா தாத்தா பார்க்காம அந்த வீட்டுல வேலை பார்ப்பாங்கல்ல நானி அம்மா அவங்கள பார்த்து பேசிட்டு அங்க இருந்து வெளியில வர அப்பதான் பாக்குறான் டானு சீசா 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த டானோட அக்கா தான் சாப்புல இருக்கு ஆனா சி வந்து டானோட ஒய்ஃபு ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் மாத்தி சொல்லிட்டேன் 2 பேருமே தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து ஒய்ஃபு அப்ப சி சொல்றா டே நான் வந்து சாவை பார்க்க போனேன்டா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை கட்டுறாங்க அதாவது சாவை வந்து ஃப்ரெண்ட்லியா மீட் பண்ணலான்னு போயிருந்திருப்பாங்க போல இருக்கு அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து சாவை பார்த்துட்டு பரவாயில்ல அவ்வளவு பெரிய எல்ஜி கம்பெனிக்கே நீ முதல்ல ஆக புரியல அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம சியும் சும்மா இல்லாம என்னதான் இருந்தாலும் அவன் அஃபேர்ல பிறந்தவன் தானே அவன் அந்த அளவுக்கு ஒருத்தர்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அண்ணங்காரனையும் பத்தி தப்பு தப்பா பேச இதை கேட்ட சாவும் செம்ம காண்டாகி போய் எவ்வளவு தைரியம் நீ வந்து தப்பு தப்பா பேசுற உன் புருஷனை பத்தி தெரியாதான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே அசிங்கப்படுத்தி விட்டுருப்பா இதெல்லாம் நம்ம டேனு கிட்ட சொல்ல இதை கேட்ட சாவும் அவளுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இதெல்லாம் பண்ணிருப்பா அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை நம்ம அண்ணங்காரனும் காதுல வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நேர ஹீரோனை போய் பார்த்துட்டு எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்க நீ ஒன்னும் அவ ஃப்ரெண்டு இல்லை தானே அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோனும் அது ஒன்றும் பொய் சொல்றதுல என்னோட ஆக்டிங் திறமை அதை கூட புரிஞ்சுக்க தெரியலையா அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுத்து வட்டாரத்துல இருந்திருப்பாங்கல்ல மக்கள் அவங்க எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையா இவர்கிட்ட இருந்து வாங்கின லேண்டை திரும்பி கொடு கண்டிப்பா நீ அதை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏதாவது வீணடிச்சிருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவான்னு கேட்க ஹீரோ ஒத்துக்கிறான் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இங்க பாருங்க உங்களுக்காக தான் அந்த நிலத்துல ஷாப்பிங் மால் கட்ட போறாங்க ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த மக்களும் அப்படி பண்றவன் எதுக்காக இத்தனை நாளா போனே எடுக்கல எப்ப பார்த்தாலும் போனே எடுக்க மாட்டான் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் அட் டைம்ல விட்டா பாருங்க ஒரு கதை அந்த கார்ல தடுக்கிட்டு விழுந்திருப்பான்ல அந்த சின்ன பொம்மை கார்ல அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனுக்கு கார்ல வரக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுப்பா அதனாலதான் அவனால எழுந்துச்சு நடக்க கூட முடியல ஸோ அதனாலதான் போன்லாம் எடுத்துருக்க மாட்டான் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி மாதிரி சொல்ல அந்த மக்களும் ஓ அப்படியா சாரிப்பா தம்பி உன்னை தப்பா நினைச்சிட்டோம் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோனை பார்த்துட்டு லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டாம்ல இருக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஹீரோன் வெளியில உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு சாரிப்பா அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் நீ எனக்கு சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம்
உன் இடத்துல இருந்து பார்த்தா உனக்கு உன்னோட ட்ரீம் தானே முக்கியம். ஸோ அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தான் யார் வேணாலும் நினைப்பாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இவன் வந்து மசாஜ் பண்ணிவிட நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க உடனே ஹீரோனும் நீ எதுவும் தப்பா நினைச்சிடாத, வீட்டுக்கு வரைக்கும் நீ தானே டிரைவ் பண்ணிட்டு போகணும், அதுக்காக தான் ஹெல்ப் பண்றேன் அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அண்ணன்காரனா தான் காமிக்கிறான். அவன் வந்து வீட்டில் இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து சா கூட அவுட்டிங் போகிறான். அப்போ சாவை பார்த்துட்டு என்ன நீ சீயை பிடிச்சி பயங்கரமாக திட்டினியாம்ல அப்படிமா கேட்க, அப்போ சாவும் ஆமாம் அவள் எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபேமிலியை பற்றி காசிப் பேசிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அண்ணங்காரனும் மற்றவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் என் தம்பி ஃபர்ஸ்ட் லவ் மறக்கலை போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம சாவுக்கு பொறையிடுது. இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கத ரிப்போர்ட்டர் போட்டோ எடுத்து அதை நியூஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதை ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு என்னடா நல்ல மூவ் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அதை ஏன்டா கேட்குற, என் அண்ணங்காரன் வந்து ஹீரோட தாண்டா கல்யாணம் பண்ண போறான், இதெல்லாம் நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனை வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. அடுத்து அவங்க வீட்டில் என்ன பேசுறான்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம அண்ணன் கார்ட்ட கொடுத்துட்டு இருந்தா அதில் சைன் பண்ணு அப்படி மாதிரி சொல்ல அவனும் சைன் பண்றான். அடுத்த 2 பேர் சேர்ந்து ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியில போறாங்க. அதாவது ரிங் வாங்க அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்காக வெளியில போயிருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோன்னு தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் சாவும் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ கேட்குறான் என்ன நீ அண்ணன் அவுட்டிங் பண்ணியாம்ல என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சாவும் இல்லைடா சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் அது எனக்கே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதுல இருக்கு. அதில் உள்ள ஒருத்தனும் டே நேற்று ஒரு ஹீரோயின் வந்தால அவள் ரொம்ப அழகாக தான் இருந்தா, என்ன கொஞ்சம் நடிக்க தான் தெரியல அப்படிங்கிற கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோவும் காதில் வாங்கிடுறான். இதை கேட்ட ஹீரோக்கு செம காண்டாகுது. அந்த நேரம் அந்த பையன் நடந்து வர்றங்கிற பேரில் சா மேலே இடிக்க நம்ம சா வந்து ஹீரோ மேலே போய் விழுந்துடுறா. ஆனால் ஹீரோவுக்கு செம கண்டாகி நேர திரும்ப போயிட்டு அந்த பையன் மேல ஒரே மோதும். அவன் கீழே விழ நம்ம ஹீரோவும் சாரின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்குற மாதிரி மறுபடியும் கீழே பிடிச்சி தள்ளி விட உடனே அந்த பையனும் நான் தான் தெரியாம தானே மோதுனா எதுக்காக அப்படி பண்றீங்க அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோவும் கிட்டக்க போயிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த அழகான திமிரு பிடிச்ச பொண்ணுகிட்ட போயிட்டு சாரி சொல்லு, ஏன்னா நானும் சாரி சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ நினைச்சு சொல்றான். ஆனா சாயனமா இவளுக்காக தான் இதை பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு வந்து இவன் மேல ஒரு ஒன் சைடு லவ் இருக்கும் போல, அது என்னங்கிறது போக போக தான் பார்ப்போம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரன் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து டம்ளருக்கு 2 பேரும் வீட்டுக்கு போகல. ஹீரோனு கேட்கறா இடே இது சரியா இருக்குமாடா அப்படிமா சொல்ல அண்ணங்காரனும் என்ன எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப என்ன யோசிக்கிற அப்படிமா சொல்லிட்டு அவளை அங்க இருந்து உள்ள அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எது என்ன நடந்தா என்ன எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை வளைச்சு சாப்பிட நம்ம ஹீரோக்கு செம காண்டாகுது. அடுத்து எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டேனும் இவங்ககிட்ட இருக்க எப்படியாவது கல்யாணம் ஆனதானே இவனுக்கு வந்து சொத்து வரும், அதனால நம்ம தாத்தா பார்த்துட்டு என்ன தாத்தா யோசிக்கிறீங்க, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தானே இருக்கா, கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீ எதுவும் கவலைப்படாத இவங்க 2 பேருக்கு செம பேரு, அது மட்டும் இல்லாம இவன் இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்ததில்ல தெரியுமா அப்படி மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும் அப்ப நீங்க நிறைய பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கீங்களோ அப்படிமா கேட்க எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்காகி பார்க்க உடனே ஹீரோனு ஜோக்கு அப்படிமா சொல்லி மட்டமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோக்கு செம காண்டாகுது. அடுத்து நம்ம தாத்தாவும் ஹீரோனை பார்த்துட்டு உங்ககிட்ட தனியா சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக அப்ப நம்ம ஹீரோனும் அண்ணங்காரனை பார்த்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் நல்லபடியா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்காரனோட பேக்லயே அடிச்சுட்டு போக இதை பார்த்து எல்லாரும் ஷாக்காய் போய் உட்காந்துருக்காங்க. அடுத்து ஹீரோவும் அண்ணங்காரன் அங்க இருந்து அழைச்சிட்டு போக அதே சமயம் சியும் என்னடா இவ இப்படி இருக்கிறா பைத்திய மாதிரி இருப்பாளோ அப்படிமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் அண்ணங்காரனை பார்த்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம தாத்தா ஒத்துக்குவார்னு நினைக்கிறியா, ஏன் தான் அப்படி எல்லாம் பண்ணி தொலைகிறியோ அப்படி மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம அண்ணங்காரனும் சைலண்டா நிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் மத்தது எல்லாத்தையும் கூட விட்டுருவேன்டா உன் பேக்ல அடிச்சுட்டு போறாடா அங்க எவ்வளவு பேர் நிக்கிறோம் தாத்தா பார்த்திருந்தா என்ன ஆகும் அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தால அவ அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அவரு ஹீரோனை பார்த்துட்டு ஏமா நீ தான் இன்னைக்கு பிரேக்கப் பண்றேன்னு சொன்னீங்க இப்ப என்னாச்சு அப்படியுமே கேட்க உடனே ஹீரோனும் நான் பண்ணலான்னு தான் நினைச்சேன் ஆனா என்னனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படி மாதிரி சொல்ல உடனே தாத்தாவும் அவன் ஒன்னால மட்டும் தான் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறியா அப்படியுமே கேட்க ஹீரோனும்
அப்படிதான் கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னனாலயும் கஷ்டப்படுறான்னா, அது என்னால ஏத்துக்க முடியல. அவனுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, அவனுக்கு ஒய்ஃபா இருப்பேன். ஓகே சொல்லலனா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா லாஸ்ட் வரைக்கும் கூட இருப்பேன். அது உங்க விருப்பம் தான். நான் எதுவும் கட்டாயப்படுத்தல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து வெளியில போக, அந்த இடத்துல ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன்னு கிட்டக்க போயிட்டு, "தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நீ என்ன பேச போறன்னு தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் "என்ன பேச போறேன்?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினும் "இப்ப என்ன இந்த கல்யாணத்த நிறுத்த சொல்ல போற அதானே?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவும் "ஆமாமா. அத எப்படி நிப்பாட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின பார்த்துட்டு நான் ஒண்ணு அவன்கிட்டருந்து திருட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் தாத்தா நம்ம அண்ணங்காரன கூப்பிட்டு வச்சுட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ வேற, "நீ என்னதான் என் அண்ணன கல்யாணம் பண்ணாலும் உன்ன நான் அவன்கிட்டருந்து திருடிருவேன்னு வேற சொல்லிட்டான்." ஸோ என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாமா? எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. டாடா. பாய் பாய்.